Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் சைக்கிளை ரொம்பவே சிம்பிளா எப்படி ஒரு ஹை ஸ்பீட் கியர் சைக்கிளா கன்வர்ட் பண்றது அப்படின்றத தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப பேசிட்டு இருக்கோம்னா டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். Let's get into the video. ஓகே, நான் வந்துட்டு இந்த சைக்கிளை தான் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் சைக்கிளாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த சைக்கிளை உங்களுக்கு இங்கே பார்த்தது போல் ஞாபகம் இருக்கலாம். ஆமாங்க, பேக்வேர்ட் பிரெயின் சைக்கிள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த சைக்கிள் தான் வந்துட்டு இந்த சைக்கிள். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் போயிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாகவே செம்ம ஃபன்னாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேரை வந்துட்டு நீங்கள் ரைட் சைடில் திருப்பினீங்கன்னா சைக்கிள் லெஃப்ட் சைடில் திரும்பும், லெஃப்ட் சைடில் திருப்பினீங்கன்னா ரைட் சைடில் திரும்பும். இது வந்துட்டு நார்மலாக எல்லாராலையுமே ஓட்டிட முடியாது. ஃபுல்லாக பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது ட்ரைனிங் இருந்தால் தான் வந்துட்டு இந்த சைக்கிளே ஓட்ட முடியும். ஆனால் நிறைய பேர்கிட்ட ட்ரைனிங்கே இல்லாமல் அந்த சைக்கிளை ஓட்ட சொல்லி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய்ட்டு பாருங்கள். அண்ட் வந்து நம்மளோட இந்த ஹை ஸ்பீட் சைக்கிள் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் இன்னொரு சைக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவில் வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்துட்டு இன்னொரு நம்பர், சைக்கிள் செயின் வந்துட்டு இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் இன்னொரு சைக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு கிராங்க் வந்துட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து இன்னொரு ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஷெல் கிராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கிற கிராங்க் ஷெல் வந்துட்டு ஒரு நம்பர் வேணும். அதுக்காக நான் இந்த ஷெல் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துருக்கணும். டூல்ஸ் இல்லை அப்படின்றதுனால கட் பண்ணி எடுக்கலை. இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஷாப்பில் போயிட்டு தான் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வெல்டிங் ஷாப் போயிடலாம். ஓகே, நம்மளோட சைக்கிளை வந்துட்டு ஹை ஸ்பீடு சைக்கிளாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு வெல்டிங் ஷாப் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஷாப் போனதுமே நம்மளோட இந்த ஆப்போசிட் ஹேண்ட்பர் சைக்கிள் செட்டப்பை வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அந்த சைக்கிளை வந்துட்டு ஓட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போசிட் ஹேண்ட்பர் சைக்கிளையும் வச்சுக்கிட்டு நம்மளோட சைக்கிளை வந்துட்டு கியர் சைக்கிளாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சைக்கிள் அப்படியே நேராக கொண்டாந்து வீட்டில் ஒரு ஓரமாக வைக்க வேண்டியதான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஹேண்ட்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் ஹேண்ட்பரே வச்சுட்டு வெல்டு பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராங்க் ஷெல் ப்ராக்கெட் தேவை. அதுக்காக வந்துட்டு ஒரு பழைய சைக்கிளில் இருக்கக்கூடிய கிராங்க் ஷெல் ஏற்கனவே காமிச்சில்ல, அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃப்ரேமெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணி கிராங்க் ஷெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். அதை தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். இதை வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டுக்காக ஒரு எல்லாங்கிள் பீஸை வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். அது மேலே வந்துட்டு இந்த கிராங்க் ஷெல்லை வச்சுட்டு வெல்டு பண்ணிட்டேன். இதை வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இந்த கிராங்க் ஷெல்லில் இந்த பக்கமாக ஒரு பெரிய சைஸ் கிராங்க் ஒன்று வேணும். அந்த கிராங்க்காக இன்னொரு சைக்கிளில் இருக்கக்கூடிய கிராங்கில் இருக்கக்கூடிய பெடல் ஆமை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிராங்கை வந்துட்டு இந்த பக்கம் மாட்டிட்டேன். இந்த கிராங்க்லேருந்து ஒரு செயினை போட்டு நம்மளோட ட்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு செயினை போட்டுட்டு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராங்க் ஷெல்லை வந்துட்டு வெல்டு பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்ததான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்ப்ராக்கெட்டில் வந்துட்டு நம்ம ஒரு பிரிவில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சைக்கிள் பிரிவில் இன்னர் டயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் டயா வந்துட்டு இந்த ஷாஃப்ட்டுக்கு சரியாக இருக்கிற மாதிரி 2 நம்பர் வாஷர் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 வாஷரையும் வந்துட்டு நம்மளோட பிரிவில் மேலே வச்சுட்டு 2 சைட்லையும் வெல்டு பண்ணிவிட்டேன். அந்த பிரிவில் வந்துட்டு இந்த ஷாஃப்ட் மேலே வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிட்டேன். இதை வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கிராங்கை வந்துட்டு நம்ம இந்த பக்கம் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த கிராங்க் எடுத்து இந்த பக்கம் மாட்டிக்கிட்டு இதுலேருந்து இதுக்கு செயின் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த பிரிவிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெல்டு பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் நம்ம வந்துட்டு வெல்டிங் ஷாப்பில் போயிட்டு பண்ண ஒர்க்கு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம இப்போ பண்ண வேண்டியதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய கிராங்க் எடுத்து நம்ம அந்த பக்கமாக மாட்டிட்டு இதுலேருந்து இதுக்கு செயின் போட்டுக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்லேருந்து நம்மளோட ட்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு செயினை போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியதான். இது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சைக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அதை வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிளில் இருக்கக்கூடிய கிராங்க் அப்புறம் பெடல் ரெண்டையுமே வந்துட்டு தனியாக கழட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கிராங்க் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஷாஃப்ட்டை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இந்த ஷாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கிராங்க் மாற்ற சைடில் வந்துட்டு லெங்த் அதிகமாகும். இந்த பக்கம் பெடல் மட்டும் மாற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெங்த் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அப்படியே உல்ட்டாவாக திருப்பி இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் வந்துட்டு நம்ம கிராங்க் இருக்கக்கூடிய பெடலை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு இப்படியே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், சைக்கிளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெங்த் அதிகமாக இருக்கணும். அந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராங்க் இருக்கக்கூடிய பெடலை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பெடலை வந்துட்டு நம்ம இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கிராங்கை வந்துட்டு நம்ம இந்த சைடில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம காற்று பின்னை போட்டு இந்த கிராங்கை வந்துட்டு லாக் பண்ணிடலாம் அந்த ஷாஃப்ட்டு கூட. அதே போல் பார்த்தீங்கன்னா சைக்கிளோட ரைட் சைடில் வந்துட்டு இந்த பெடல் ஆமை மட்டும் நம்ம இந்த சைடு ஷாஃப்ட்டில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயுமே வந்துட்டு நம்ம பெடலை வந்துட்டு நம்ம ஷாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அதே போல் வந்துட்டு காற்று பின்னையும் போட்டு லாக் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க்லேருந்து இந்த பிரிவிலுக்கு வந்துட்டு நம்ம செயினை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக செயினுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த செயினை போட்டு நம்ம செயின் லாக்கு போட்டு லாக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செயின் வேணுமோ அந்த செயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி லாக் போட்டு லாக் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக்கையும் லாக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க்லேருந்து நம்மளோட டிரைவ் ஸ்ப்ராக்கெட்டுக்கு வந்துட்டு செயின் போடணும். அதுக்கும் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த செயின் வந்துட்டு நம்ம இந்த கிராங்க்லேருந்து இந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடு சைக்கிள் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராங்க்லேருந்து இந்த ப்ரீவீல் கூட வந்துட்டு செயினை போட்டு லாக் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்மளோட சைக்கிளை வந்துட்டு ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டியதான். நம்மளோட சைக்கிள் வந்துட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு ஸ்பீடு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சைக்கிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராங்கில் வந்துட்டு 44 டீத் இருக்கும். அதே போல் வந்துட்டு ப்ரீவீலில் பார்த்தீங்கன்னா 18 டீத் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நம்ம பெடலில் வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா வீல் வந்துட்டு 2.4 டைம்ஸ் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். அதே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராங்கை வந்துட்டு இந்த பக்கம் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரீவீல் வச்சுருக்கோம். இந்த கிராங்கில் இருந்துட்டு செயின் ப்ரீவீலுக்கு போகிறதுனால ஸ்பீடு வந்துட்டு ட்ரிபிள் ஆகிடும். எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:6 அப்படின்ற ரேஷியோவில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்கும். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய சைக்கிளை விட 3 டைம்ஸ் வந்துட்டு அதிகமான ஸ்பீடு கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்மளோட ஸ்பீடு சைக்கிளை வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ண நம்மளோட ஹை ஸ்பீடு சைக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட சைக்கிளை வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண நம்மளோட கியர் சைக்கிளை வந்துட்டு நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா கம்மியான பெடலிங்லேயே பார்த்தீங்கன்னா அதிக தூரத்தை வந்துட்டு கிராஸ் பண்ண முடிஞ்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பீடில் வந்து கிராஸ் பண்ண முடிஞ்சு. அதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைக்கிளையும் எடுத்து வச்சிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண நம்மளோட கியர் சைக்கிளையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்மளோட கியர் சைக்கிள் வந்துட்டு நம்ம பெடலை வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வீல் வந்துட்டு எத்தனை ரொட்டேஷன் வருது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணலாம். வீலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டேஷன் கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெடலை வந்துட்டு நான் டாப்பில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வீல் வந்துட்டு எத்தனை ரொட்டேஷன் வருது அப்படின்றத செக் பண்ணலாம். ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2 3 4 5 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1:6 அப்படின்ற ரேஷியோவில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பீடு கிடைக்கிது. அதாவது நம்ம பெடலை வந்துட்டு ஒன்ஸ் ரொட்டேட் பண்ண ஒரு ரொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வீல் வந்துட்டு 6 டைம் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது. நம்மளோட நார்மல் சைக்கிளில் அதே போல் நம்மளுக்கு எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீலில் வந்துட்டு ஒயிட் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் பெடலை ரொட்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க. 1 2 கொஞ்சம் அவ்வளோதான். 2.4 அப்படின்ற ரேஷியோவில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்குது. இந்த நார்மல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 1:2.4. நம்ம வந்துட்டு பெடலை ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வீல் வந்துட்டு 2.4 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த சைக்கிள் வந்துட்டு நான் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் பத்தாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர்ஸ் 2 பேரை கூப்பிட்டு வச்சிருக்கேன். அவங்களும் வந்துட்டு நம்ம இப்போ ட்ரை பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகே பிரவீன், ஓட்ட ரெடியா? ரெடி. ஓகே, ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லு. எப்படியா இருந்துச்சு பிரவீன் நம்மளோட சைக்கிள் ஓட்டுறதுக்கு? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முதல்ல 5 ஸ்டெப்பு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. போக போக நார்மல் சைக்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸ்பீடு எக்கபக்கா போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிளை வந்து கியரை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டார்க்கு கம்மியாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டும் அதிக லோடு கொடுத்து நம்ம பெடலை மிதிக்க வேண்டியது இருக்கும். ஸ்பீடு பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நார்மலாக நம்ம சைக்கிள் பெடல் பண்ணுறது போல தான் இருக்கும். அடுத்ததான் வந்துட்டு நம்மளோட அரியை வந்துட்டு நம்ம ஓட சொல்லலாம். வாடா. அடுத்ததா நானுமே இந்த கியர் சைக்கிள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த எல்லாருமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தலாமா? என்ன இவ்வளோ சொல்ல வரீங்க? ஐயோ போயா,
ஸ்டார்டிங்கில் மிதிக்கிறதுல உயிராக போயிடுது, ஆனால் போக போக செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. அண்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் கொஞ்சம் டார்க் அதிகமாக கொடுக்கணும் இருக்கு. இப்போ அந்த 4-5லேருந்து ஒரு 5-6 பெடல் போகிற வரையும் வந்து உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவாக பெடலுமே சும்மா ஜம்முன்னு சைக்கிள் போயிட்டுருக்குது. சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்த அந்த சைக்கிளை வச்சுட்டு ரேஸ் விட்டு பார்க்கலாம். நார்மல் சைக்கிளுக்கும் நம்ம ரெடி பண்ண கியர் சைக்கிளுக்கும் யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஸோ மச்சான் ரெடியா? ரெடி வாங்க போயிடலாம். ரெடியா மச்சான்? ரெடியா? ஓகே மூவ் பண்ணு. ஓகே ரெடி? ஹரி, நீ வந்து நம்மளோட கியர் சைக்கிளோட போட்டி மிரிச்சு பார்த்தா எப்படி இருந்துச்சு? உன்னால சைக்கிளை வின் பண்ண முடிஞ்சுதா, என்னாச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். நான் ஜெயிச்சிட்டு தானே பார்த்தேன், அவர் ஜெயிச்சிட்டாரு. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த சைக்கிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண நம்மளோட கியர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆனிச்சு. நம்மளோட 2 பிரதர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இதே போல் ஒரு சைக்கிளை நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300ரூவாக்குள்ளே தான் வரும். அண்ட் இதே போல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து செயின் அலைன்மெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே கலை, பிரவீன், ஹரி மற்றும் பாலா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.